போட்டித் தேர்வு தரகம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வரலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் தகுதி தேர்வு இல்லாம உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன்ல இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணால் அது ஸ்கோரிங்லையும் கால்குலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் ஆறில் கிட்டத்தட்ட 41 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்கு தேவையான வினாக்கள் நீங்கள் எக்ஸாம் ஒரு சாலிடாக அந்த 100 கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் இல்லாமல் 41 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ்லேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த பொது தமிழ் இருக்கக்கூடிய 41 எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதே போல் அதற்கான ஒரு பிளான் போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 20 தேர்வுக்கான ஒரு பிளான். நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்ட் அதியமான் டீமோட ஆப்ல அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஒரு பிளான் ப்ராப்பராக கொடுத்து அந்த பிளான் பேஸ் பண்ணி நீங்கள் சும்மா சாட்டர்டே சண்டே எழுதுற மாதிரியான டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அதே போல் இந்த 41 எக்ஸாம் இல்லாமல் தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய 17 எக்ஸாமும் இதில் உங்களுக்கு ஆட் ஆகி கொடுக்கும். சரியா? ஸோ அது எப்படி இருக்கும், ஒருவேளை நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? முதல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் 2 டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு தமிழ் தேர்வுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ சாட்டர்டே ஒரு டெஸ்ட்டு, சண்டே ஒரு டெஸ்ட். நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாம், அதாவது அடுத்து குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ படிக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை வேற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இல்லை வேற போலீஸ் எக்ஸாமும் ஃபார் எந்த எக்ஸாம் படித்தாலும் தமிழில் டச்லேயே இருந்துகிட்டே இருக்க போறீங்க. சரிங்களா? அடுத்த ஃபோக்கஸ் உங்களுடைய குரூப் 4 இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ சாட்டர்டே ஒரு எக்ஸாம், சண்டே ஒரு எக்ஸாம். சரிங்களா? அப்படியே டச்சில் இருக்கிறதுக்காக சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அந்தபடி தான் உங்களுக்கு பிளான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் வந்து காலை 11 மணிக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சனிக்கிழமை 11 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு 2 டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த என்ன எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணிடும். கொடுக்கக்கூடிய வினாவிடைகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அடிப்படையில் இருக்கும். அஃபிஷியல் ஆன்சருக்கு என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சரும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் ஆகும், அதியமான் டீமுடைய ஆப்பில் அப்டேட் ஆகும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பிளான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிளான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் 1, 2 சாட்டர்டே சண்டே நான் சொன்னோம் இல்லையா, டெஸ்ட் 1 சாட்டர்டே சண்டே. ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் மட்டும் இன்னைக்கும் நாளைக்கும் அப்டேட் பண்ணும். ஸோ இது மட்டும் ஞாயிறு திங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் சாட்டர்டே சண்டே. சரிங்களா? சனி ஞாயிறுல அப்டேட் ஆகும். இன்னைக்கு நாளைக்கு, இன்னைக்கு ஒரு டெஸ்ட், நாளைக்கு டெஸ்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம், நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்டேட் ஆகும். சரியா? ஸோ நாளைக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிற வரலையும் நீங்க அந்த 99, சரிங்களா, 100 rupees மட்டுமே பேமெண்ட் பண்ணிட்டு இந்த கிட்டத்தட்ட 5800 கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து 2 நாள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டதுனால ஜஸ்ட் இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துரும். சரிங்களா? இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்துட்டோம். பட் இன்னைக்கு சண்டே அப்படின்றதால ஒருவேளை ஃபோன் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலாலும் நாளைக்கு வரலையும் டைம் தரும். நாளைக்குள்ள 100 rupees பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓல்டு ஆன்லைன் டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5800 கொஸ்டின் இருக்கும். என்னென்ன எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது டே 1. சரிங்களா? இந்த வாரம் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5, 6, 7, 8, 9, 10 ஃபர்ஸ்ட் 10 வாரத்தில் 20 டெஸ்ட் எழுத போறீங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பரே 20 டெஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? எந்தெந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத இங்க நான் கொடுத்துருக்கேன். முதல் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் 4 ஓடுது, அப்புறம் கிரேட் 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யூஓ எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அப்டேட் ஆகும். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் A இப்போ நடந்த 2022 நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அப்டேட் ஆகும். அதன் பிறகு 3வது வாரம் இங்கே டேவும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே டேட் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டை பேஸ் பண்ணி டேட் நீங்கள் எழுதிக்கலாம். டே வைஸ் கால்குலேஷனுக்கு நான் டே கொடுத்துருக்கேன், எந்தெந்த டே அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் வாரத்தை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் போதும், டேட் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, டேட் போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணலாம் அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, டே 1, 2 அப்படின்ட்டு. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அப்புறம் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஜெயிலர் எக்ஸாம் குரூப் 4 விஓ 2023 நடந்தது, 2019 நடந்தது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, அப்புறம் இஓ எக்ஸாம் கிரேட் 4 இது 2019 நடந்தது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் 2019, அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2019, இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 முன்னாடி 2018 நடந்தது, குரூப் 4 2018, அசிஸ்டன்ட் இன் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. ஸோ செக்ரேட் தமிழகம் செயலகம் இருக்கு இல்லையா, தலைமைச் செயலகம். ஸோ அங்கே 2017 நடந்த எக்ஸாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 2A ஓடுது, நான் இன்டர்வியூ போஸ்ட். அப்போலாம் நான் இன்டர்வியூ இருந்தது. ஸோ அப்போ நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர். அப்புறம் 2017 நடந்த விஜிலன்ஸ் சர்வீஸோடைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்து ரிலீஜன்ஸ் 2017. அப்புறம் இஓ எக்ஸாம் 2017 7B. அப்புறம் உங்களுக்கு டிஎன் அப்ரூவ்டு ஸ்கூல் சரிங்களா. ஸோ விஜிலன்ஸ் சர்வீஸ் 2017 நடந்த எக்ஸாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 டெஸ்டோட பிளான் நான் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஆப்ல போனீங்க அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் ஓப்பனாக தான் இருக்கும், யார் வேணாலும் ரெஃபர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதாவது நம்ம புக் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த புக்கோட இண்டெக்ஸ் ஆர்டர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புக்கை வாங்கிட்டு நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் சொன்னாலும் சரி, இல்ல டெஸ்ட்டை மட்டும் நான் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி சரிங்களா. ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா ஹார்ட் காப்பி அவங்க கையில் இருக்கும், எப்போ வேணாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் கலர்ல புக் வந்துடும். ஸோ புக்கு வேணுன்றவங்க இந்த 5800 கொஸ்டின் 2 புக்காக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு புக்காகவும், அப்புறம் தகுதி தேர்வுலாம் ஒரு புக்காகவும் இருக்கும் சரிங்களா. 2 புக்குமே வந்துடும். 2 புக்கும் 550 உங்களுக்கு வரும். ஸோ ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா, கொரியரோட நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா 100 rupees பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. 1 year வேலிடிட்டியோட உங்களுக்கு வந்துடும். அடுத்த 20 டெஸ்ட்டுக்கான பிளான் இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச வரையும் நான் வரக்கூடிய 2 வாரத்தில் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. டக்குன்னு உங்களுக்கு டெஸ்ட், ஏன்னா இந்த டெஸ்ட்ல அப்பப்போ எழுதிட்டு வாங்க சரிங்களா. நீங்க டெய்லியும் எழுதுறத விட படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் வேணா இங்கே மேலே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளான் சொல்லிட்டேன், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், டெஸ்ட் எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்றத சொல்லிட்டேன். இப்போ டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடி நான் கொடுத்துருப்பேன், அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். சாரி, பிபிடி கொடுத்துருக்க மாட்டேன், சொல்கிறேன் சரிங்களா அந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க ஆல்ரெடி உங்களுக்கு உடைய ப்ரொஃபைலில் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம், பேச்சஸ், ஸ்டோர், சேட், ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் உங்களுக்கு கோர்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். இன்னும் நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்டோர் மெனுக்கு போங்க. ஸ்டோர் மெனு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கேட்டகரி. ஏற்கனவே கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி தான் அந்த மாதிரி காட்டும். ஸ்டோர் மெனுவில் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்படி தேடிட்டு வந்தாலும் சரி, இல்லை மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் பாக்ஸில் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை பொது தமிழ் அப்படின்னு அடிச்சுன்னா, பொது தமிழ் அடிச்சுன்னா 2 கோர்ஸ் வரும். பழைய புக்கான ஆன்லைன் டெஸ்ட், அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்லைன் டெஸ்ட் 2 வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இல்லை PYQ அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா 99க்கு பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துடும். ஸோ இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம் சரிங்களா. மேலே வந்து ஓவர்வியூ, கண்டென்ட். உங்கள் மொபைல் வந்து இப்படி இருக்கும், மொபைலில் ஓவர்வியூ அப்புறம் கண்டென்ட் அப்படின்னு மொபைலில் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ மொபைலில் தான் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே எழுத போகிறீங்க. ஓகே, கீழே பை நோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கீழே பை நோ அப்படின்னு இருக்கும் சரிங்களா. பை நோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் QR பேமெண்ட் பண்ணலாம், இல்லை UPI, இல்லை கார்டு, நெட் பேங்கிங், வாலெட், எதை வச்சு வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பெரும்பாலும் UPI பேமெண்ட் பண்ணுவீங்க. ஃபோன்பே, கூகுள் பே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா. UPI யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனே எங்கே சார் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அதே கோர்ஸில் சரியா. அதாவது உங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கோர்ஸை போயிட்டு செக் பண்ணிக்கலாம். கோர்ஸில் நான் சொன்னோம் இல்லையா, கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதில் போனீங்கன்னா தமிழ் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். புதுசாக படிக்கிறீங்கன்னா சிலபஸ் பாருங்கள். டெமோ டெஸ்ட் வந்து ஒரு டெமோ டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இதை எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டெஸ்ட்டுக்கான பிளான் PDF இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இங்கே தான் வந்து டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் சரியா. ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே இந்த ஃபோல்டரில் அப்டேட் ஆகும். டெமோ டெஸ்ட் வேணுன்றவங்க நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், டெமோ டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணினாலும் இது தெரியும். ஜாயின் பண்ணல சார் புதுசு பிகினர்ஸ் எழுதி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற அப்படின்னாலும் எழுதி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 10 டைம் நீங்கள் எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 10 அட்டம் நான் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அடிக்கடி எழுதி பாருங்க சரிங்களா. தாராளமாக எழுதி பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எத்தனை டெஸ்ட் கொடுக்க போகிறோம், 58 டெஸ்ட் கொடுக்க போகிறோம்
சரியா? ஸோ 10 டைம் எதுனா கிட்டத்தட்ட 600 டைம் நீங்க அதையே அட்டன் பண்ண போறீங்க. சரியா? ஒரு நாளைக்கு 2 டைம் அட்டன் பண்ற மாதிரி போயிடும் வருஷக்கணக்கில் நீங்க எழுதினாலும். பட் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ எழுதி பாருங்க. சரிங்களா? அப்படியே போர் அடிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம மண்டைக்குள்ள போச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும்? நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அப்படின்றது நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அப்பதான் அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சுட்டே இருப்போம். கவனம் கொடுப்போம். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஏற்கனவே எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரியும். சரியா? நியூ புக் மட்டும் பத்தாது, ஓல்டு புக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சாகணும். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. புக் ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். புக்கு வந்து ஹார்ட் காப்பியாக இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். புக் வந்து டபுள் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க அந்த 5800 கொஸ்டினை. வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? நேரம் மொபைலே பார்க்க முடியாது இல்லையா? ஸோ வந்து வீட்டில் உட்காந்து படிக்கலாம். பட் படிச்சுட்டா நான் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக என் மைண்டில் நிற்குது, நான் எவ்வளோ மார்க் வாங்குறேன், இல்லை கேள்வியாக கொடுக்கும் போது கொஸ்டின் பேப்பராக வரும்போது என்னால் எவ்வளோ மார்க் வாங்க முடியுது அப்படின்றது டெஸ்ட் எழுதி பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ அதையும் கேட்டிருந்தீங்க, அதனால் டெஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் மெனுவில் போனீங்கன்னா பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பை நோ கொடுத்துட்டு பை பண்ணிக்கோங்க. பை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த கோர்ஸ் ஆக்டிவேட்ல இருக்கும். பொது தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ட்டு ஓவர்வியூ கண்டென்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கண்டென்ட்குள்ளே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஷோ பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு 8681859181 9943599181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாரம் 200 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே ஒரு வாரத்துக்கு 200 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ தமிழ்ல மட்டுமே ஒவ்வொரு வாரத்துக்கும் வீக் 1 அப்படின்னா 2 டெஸ்ட். அப்போ அதுலேயே 200 கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல மட்டுமே 200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 20 டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால முன்னாடி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும்னால இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதே போல வேற ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் வேணும், இல்லை புக்ஸ் மெட்டீரியல்ஸாக வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 100 rupees அப்படின்றது இன்னைக்கு நாளைக்குமே நான் அப்டேட் பண்ண சொல்றேன். இன்னைக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நாளைக்கு நான் கொடுக்க சொல்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பிரைஸ் வந்து 250 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 58 எக்ஸாம் அப்டேட் பண்ண போறோம். 1 இயர்ல ஆப்ல நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதுற மாதிரி 1 இயர் வேலிடிட்டியோட வரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப மினிமம் ஃபீஸ்ன்றதால உங்களுக்கு 1 இயரும் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஆப் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மினிமம் ஃபீஸில் அப்டேட் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தரும் ஆட்சியாளர். நன்றி, வணக்கம்.